नमस्ते श्री परमज्योति भगवती भगवान अற்புதம் நான் ஒடிசாவின் புவனேஸ்வரை சேர்ந்த ரேணுகாலா பெத்ரா. சிறுவயதிலிருந்தே நான் பயத்தை சுமந்தவாறு இருந்தேன். என் தந்தை அல்லது என்ன பெரியவரோ என்னிடம் பேசும்போதெல்லாம் நான் ஏதாவது தவறாக செஞ்சுவிடுவேனோ என்ற பயத்தில் அமைதியாக இருக்கிறேன். உரத்த குரல் கூட என்னை பயன்படுத்தும். இந்த பயம் என்னுள் ஒரு ஆழமான நிழலாக்கமாக மாறியது. அது என் திருமண வாழ்க்கையும் தொடர்ந்தது. பல சமயங்களில் என் மைத்துளிகள் சிறிய விஷயங்களுக்கு என்னை குறை கூறி என்னை நோக்கி கத்தினார்கள். நான் வேதனைப்படுவேன். ஆனால் பயம் காரணமாக அதை வெளிப்படுத்த முடியவில்லை. மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் குடும்பத்தில் அமைதியை பேணுவதற்கு மட்டுமே விட்டு கொடுத்து கொண்டு அந்த சுமையை நான் அமைதியாக சுமந்தேன். பெரும்பாலும் நான் துன்பத்தில் மூழ்கி என் வேதனையான கடந்த காலத்தை பற்றிய எண்ணங்களில் மூழ்கி விடுவேன்.
ஆனால் 81,000 தீக்ஷா யஜ்யம் மற்றும் குருகுல செயல்முறைகளில் கலந்து கொண்ட பிறகு நான் ஒரு ஆழமான உள் மாற்றத்தை அனுபவித்தேன். என் மனம் அமைதியாகிவிட்டது. எனக்குள் ஒரு ஆழமான வெறுமையை உணர்கிறேன். வாழ்நாள் முழுவதும் இந்த பயம் கரைந்து விட்டது. இப்போது நான் மற்றவர்களுடன் சுதந்திரமாக தொடர்பு கொள்ள முடிகிறது. வழிகள் இனி என்னை பாதிக்காது. மேலும் மக்களை அவர்கள் இருப்பது போலவே ஏற்றுக்கொள்ள முடிகிறது. கடந்த கால நினைவுகளில் கனமான சுமை நீங்கிவிட்டது. மேலும் நிகழ்காலத்தில் நான் மகிழ்ச்சியுடன் வாழ முடிகிறது. மக்கள், தாவரங்கள், விலங்குகள் மற்றும் இயற்கையுடன் ஆழமாக இணைந்திருப்பதை உணர்கிறேன். அனைத்து உயிரினங்களுக்கும் உதவ வேண்டும் என்ற உணர்வு எனக்குள் இயல்பாகவே எழுகிறது. என் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுடனான எனது பிணைப்பு முன்போதையை விட வலுவாகிவிட்டது. அவர்கள் என்னை எப்போதும் வழிநடத்தும் என் அந்தர்யாமி என்று என்னால் உணர முடிகிறது. இன்று ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சியால் நிரம்பியுள்ளது. நான் சொர்க்கத்தில் வாழ்வது போலும். இத்தகைய தெய்வீக மாற்றத்திற்கு எனது அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு நன்றி தெரிவிக்க எனது வார்த்தைகள் குறைகின்றன. எனது முழு மனதுடனும் எண்ணற்ற பிரணாமங்களை அவர்களின் தாமரை பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். ஜெய் போலோ அற்புத பிரதான ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் கி ஜெய். If there is poor family relationships and there is no emotional support in the family or from your close friends, it is going to be difficult. ஸ்ரீ பகவான் பேசுறதுடைய தமிழாக்கத்தை நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ பகவான் சொல்றாங்க, முதலாவது நம்ம இப்போ தற்போதைய நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாரும் எப்பேற்பட்ட ஒரு நிலையில வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, ஒரு சூழ்நிலையில இருக்கோம் அப்படின்னா, இந்த பழைய நாகரீகம் கலாச்சாரம் என்பது இறந்துட்டு இருக்கு, புது நாகரீகம் என்பது உருவாயிட்டு இருக்கு. இது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உலகமெல்லாம் இது நடந்துட்டு இருக்கு. அண்ட் இது இப்ப மட்டும் நடக்கல, மனித சரித்திரத்துல நம்ம பார்த்தோம்னா இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஆனா முன்னாடிக்கும் இப்போதைக்கும் என்ன வித்தியாசம்னா, முன்னாடி இந்த மாற்றங்கள் மெதுவா நடந்துட்டு, இப்போ அது மிகவும் வேகமா நடக்குது. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த சில வருடங்கள்ல இந்த கல்வி முறையே மாற ஆரம்பிக்கும். அதுல ஒரு மாற்றம் என்பது வரும். இப்போ ஆல்ரெடி டீச்சர்லாம் தேவையில்லை, ஆன்லைன்லேயே லேர்ன் பண்ற அளவுக்கு வந்திருக்காங்க. இன்னும் ஃபர்தரா போனா எப்படி இருக்குன்னா, லேப்டாப்லயே உங்களுடைய வர்ச்சுவல் டீச்சர் வந்துருவாங்க. தட் இஸ் அந்த டீச்சர் ரொம்ப தத்ரூபமா முன்னாடி இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த லைவ் டீச்சர் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க. இதுக்கு மனித ஒரு டீச்சர்வங்க தேவையில்லை. அதே மாதிரி இன்னும் நம்மளோட மெடிக்கல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுவும் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடையும் அப்படின்னா, ஒரே ஒரு சிங்கிள் இன்ஜெக்ஷன்ல உங்களுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் அந்த ஹார்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம வேகமா அதை நோக்கி போயிட்டே இருக்கோம். உங்களுடைய மெடிக்கல் சயின்ஸ்ல, நம்மளுடைய கல்வி முறையில, ஃபினான்ஷியல் சிஸ்டம்ஸ்ல மற்றும் எல்லாத்துலையுமே கூட பார்த்தீங்கன்னா சமீபமா வரக்கூடிய எதிர்காலத்துல இந்த பெரிய மாற்றங்கள் நடக்க போகுது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தவர், வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டாரு, ஒரு நல்ல நிலையை அடைஞ்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணம் வர ஆரம்பிக்க ஒரு வித்தியாசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாரு. எல்லா பணத்தையும் விஷயத்துக்கு செலவு பண்றது, யாரையும் எதையும் கேட்கறது கிடையாது. எல்லாரும் சொன்னாங்க, என்ன பணம் வந்தோன்னு உங்களுக்கு திமிராயிடுச்சா, நீங்க இப்படி பிஹேவ் பண்றாரு அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் நல்லா தான் இருக்குன்னு எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு ப்ராசஸ்ல வந்தபோது அவருக்கு தெரிஞ்சது, நிறைய பணத்தை செலவு பண்ணி நிறைய விஷயங்கள்ல இழந்து திரும்பியும் ஒரு போராட்டமான சூழ்நிலையை நாம ஏன் உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் காரணம் அவருக்கு சின்ன வயசுல ஏற்பட்ட ஒரு மனக்காயம். படிக்கிறான், அப்படி பெருசா இல்லை, இப்பதான் கொஞ்சம் சின்ன பையன் தானே படிப்பான் அப்படின்னு. உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்க, என்னப்பா இவ்வளவு நல்லா நீ படிச்சு உயர்ந்த நிலையில இருக்க,
உன் பையன் போய் ஒரு மக்குன்னு சொல்றியே, நல்லா இருக்கா அப்படின்ட்டு. இது அவருக்குள்ள ஒரு காயமாயிடுச்சு. நான் சின்ன பையன் தானே, படிப்பேன் தானே, ஆனா என்ன பார்த்து மக்கு எனக்கு படிப்பு வராதுன்னு சொல்லிட்டாங்களா? சோ எங்க அப்பா உயர்ந்த நிலையில இருக்காரு, நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கேன்னு சொல்லிட்டாங்களா? நான் இவங்க எல்லாருக்கும் நிரூபிக்கிறேன். இந்த மன வலி இருந்தா இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருந்ததுன்னா, நமக்கு யாரு பேசினாலும் அவங்களுக்கு நம்ம நிரூபிக்காத வரைக்கும் நம்ம மனசு ஆறாது. உங்களுக்கு எந்த உறவு முறையில அதிகமான மனக்காயம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த உறவு முறையை நீங்க தேர்ந்தெடுத்து எப்படி அந்த உறவு முறையில அவங்க உங்களுக்கு கொடுத்த வலிய உங்களால விட முடியல, அதை எப்படி நீங்க இறுக்கமா பிடிச்சு வச்சுட்டு இருக்கீங்க, அது எப்படி உங்க வாழ்க்கைய அழிச்சிட்டு இருக்குன்றத பாருங்க. கண்களை மூடி சிந்திச்சு பாருங்க. यै नमः। ओम श्री नारायण यै नमः। ओम श्री शांतिदायै नमः। ओम श्री सर्वमंगलायै नमः। ओम श्री मंगलकारिण्यै नमः। ओम श्री शुभायै नमः। ओम श्री शुभकारिण्यै नमः। ओम श्री पुरुषोत्तम वल्लभायै नमः। ओम श्री सुलभायै नमः। ओम श्री श्री भगवत्यै नमः। ओम श्री दुःख निवारिण्यै नमः। ओम श्री पवित्रायै नमः।